கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிள்ளைகளை சபித்தலை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இங்கே புதிய ஏற்பாடுல மார்க் 11ஆம் அதிகாரத்துல 13 இருந்து 21 வரை பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கடந்து போறார். தேவ பிள்ளைகளை, அங்கே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். ஏதாவது மரங்களை பார்த்தால் கனி இருக்கும், அது சாப்பிடலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அது இலைகளை தவிர வேற எதுவுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளை அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அது மறுநாள் திரும்ப அந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு என்று சொல்லி மார்க் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ரபி, நீர் சொன்ன சபித்த இந்த அத்திமரம் எவ்வளவு சீக்கிரமாக பற்று போயிட்டு என்று சொல்லுங்க இங்கு பேதுரு சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கனி கொடுக்காத மரத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா சபித்ததாக இங்கு வேதத்திலே பார்க்கிறோம். கனி கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஊழியக்காரன்ட்ட வேற ஒரு உதாரணம் சொல்கிறார். இது கனி கொடுக்கலன்னா அதை வெட்டி எரிஞ்சு போடு என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், நான் மறுபடியும் நான் நல்ல உரம் வைக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். எனக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் கனி கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே கனியை எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளை, அந்த கனி இல்லைன்னா தேவ பிள்ளைகள், அத்திமரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை என்று சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, 128ஆம் சங்கீதத்துல வேதத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரு திராட்சை செடியை போடு இருப்பார்னு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே கனியை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, லூக்கால இங்க யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், கனி கொடுக்காத மரம்லாம் வெற்றுண்டு போடப்படும் என்று சொல்கிறார். ஆனா இங்க ஆண்டவர் சபிக்கிறார். தேவ பிள்ளைகளே, எந்த இயேசு கிறிஸ்து நீங்க சபிக்கிறவர்கள் ஆசீர்வதின்னு சொல்றாரோ, ஆனா அதே இயேசு கிறிஸ்து இந்த மரங்களை சபிக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, கனி உங்களுக்கு கொடுக்காத மரம். தேவ பிள்ளைகளே, அதுக்கு ஆண்டவர், நீங்க யோவான் 15ஆம் அதிகாரத்துல 1 வாசு பார்த்தீங்கன்னா, அங்கே பிதா திராட்சை தோட்டக்காரர், நானே திராட்சை செடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அதுல கனி கொடுக்கிற எதுவோ தேவ பிள்ளைகளை அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதத்தை பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க ஊழியக்காரனாக இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எந்த ஜனக்கும் இல்லாதது யாரெல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, அவருடைய மகனாக, மகளாக, ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக, விசுவாசியாக ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, உங்க வாழ்க்கையிலே கனி கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, கனியுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளே, அந்த கனியுள்ள வாழ்க்கைங்கும் போது சொல்லப்படுகிறது, நீங்கள் பனைமரத்து பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் பழுத்த உடனே அது வாசனை அநேருக்கு சாப்பிட வேண்டும் சொல்லணும். ஏன் ஆண்டவர் அந்த கனியை குறித்து ஆண்டவர் ஒப்பிடுகிறார் என்றால், தேவ பிள்ளைகளை, நீங்க கனி கொடுத்தாதான் அந்த மற்ற ஜனங்கள் அந்த கனியை சுவைக்கும் போது உங்க மூலமாக இயேசுவினுடைய கர்த்தர் நல்லவரங்கதை ருசித்து பார்க்க முடியும். உங்கள் மூலம் அதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கனி கிடையாது. தேவ பிள்ளைகளை ஏனோ தானுன்னு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் பொறாமை, கிறிஸ்தவர்களுக்குள்ளே சண்டை. தேவ பிள்ளைகளை விட்டு கொடுக்கிற மனமாற்றம், பிசோப்மாருக்குள்ள சண்டை, போதர்மாருக்குள்ள சண்டை, தேவ சூழ்ச்சியருக்குள்ள சண்டை, ஒருத்தர் கனி கொடுக்கிற வாழ்க்கையே இல்லை தேவ பிள்ளைகளே. ஆனால் யாரெல்லாம் கனி கொடுக்கலையோ அவர்களை ஆண்டவர் சபித்து விடுவார். தேவ பிள்ளைகளே, அப்புறம் என்ன பண்ணுது தேவ பிள்ளைகளே, எலும்பி பிரகாசி உங்களை சுவையே இருக்காது. சும்மா கக்கர புக்கரன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். கனி கொடுக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளே,
கனி கொடுக்கிறவர் என்றால் உங்களை குறித்து மற்றவர்களை மூலமாக அவர் ருசி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்பை ருசி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய அவருடைய வல்லமை ருசி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யாருங்கிற ருசி பார்க்க வேண்டும். உங்க மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதுதான் கனியுள்ள வாழ்க்கை. தேவப்பிள்ளை மற்ற ஜனங்கள் இவரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். வல்லமை அதிசயங்களை ருசி பார்க்க வேண்டும். பிறகு சாட்சி உள்ள வாழ்க்கையாக நீங்க வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளை. அப்பந்தான் உங்களுடைய கனி அதிக கனிகளை கொடுக்க முடியாத ஆண்டவர் சுத்தம் பண்ணுவா. இல்லை என்றால் சவித்து விடுவா. அநேக தாளந்துகளை கொடுத்து கிருபைகளை கொடுத்து இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க கனி கொடுக்காத வாழ்க்கை இருந்தா அப்புறம் சபித்து விடுவா தேவ பிள்ளைகளே. அதுக்கப்புறம் என்ன கனகாரம் வச்சாலும் சரி, என்ன தலைகீழ நின்னாலும் சரி, அங்க ஒன்றும் பருப்பு ஆகாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவ பிள்ளைகளை நீ அபிஷேகம் பெற்று இருக்கலாம், கிருபை பெற்று இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில கனி இல்லைன்னா தேவ பிள்ளைகளே, நீ வேத வசனம் சொல்லுகிறது அது உலர்ந்த செடியை போல அக்கினியில் சுடப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த மரத்தை சபித்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சாபப்பட்ட சபித்த வாழ்க்கையாக மாறிவிடும். கனி கொடுக்கவே முடியாது, எழுப்பி பிரகாசிக்க முடியாது. ஆண்டவர் அதான் உனக்கு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், எருசலேம் நகரத்தை பாரு, உனக்கு கொடுத்த கொஞ்ச நாள் நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய், ஏது பண்ணி கொண்டு இருக்கிறாய்? உன் வாழ்க்கையில கனி கொடுக்கிறாயா இல்லையா? தேவ பிள்ளைகளே, பணத்துக்காக வேறு புகழுக்காக தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டு இருக்கிறாயா? அப்படின்னு நீ கனி கொடுக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, இயேசுக்காக ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி இயேசுவை அன்பையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் மூலமாக மற்ற ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி கண்டுகொள்ளும் பொழுதுதான் தேவ பிள்ளைகளே, அநேக மரம் என்றால் அநேக கல்லெறி விழும். தேவ பிள்ளைகள், அதை காட்டிலும் நீ உன் வாழ்க்கையில கனி கொடுக்கும் பொழுதுதான் தேவ பிள்ளைகள் அநேகர் அந்த கனியை ருசிப்பார்கள். இயேசு உன் மூலமாக வெளிப்படுவார். தேவ பிள்ளையே, அப்படி இல்லை என்றால் இந்த அத்தி மரத்தை எப்படி சபித்தாரோ அதே போல உன்னை சபித்து விடுவா. தேவ பிள்ளைகளே, அந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதபடி மறுபடியும் கனி கொடுக்க முடியாது.